வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, தமிழக அரசுல இருந்து தாட்கோ மூலமாக மானியத்தில் நிலம் வாங்கும் திட்டம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, 5,00,000 ரூபாய் வரைக்கும் தமிழக அரசு நிலம் வாங்குறவங்களுக்கு மானியமாக வழங்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மீத தொகைக்கும் நீங்க கையில இருந்து பணம் செலுத்த தேவையில்ல. வங்கி மூலமாக கடனையும் ஏற்பாடு செஞ்சு தராங்க. இந்த திட்டத்தை நீங்க பெறுவதற்கான தகுதிகள் என்ன? நிபந்தனைகள் என்ன? யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம், அந்த மாவட்ட வெப்சைட்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்கொடி அவர்கள் மூலமாக இந்த அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த நோட்டிபிகேஷன் வந்த டேட் பார்த்தோம்னா 12/12/2023. இது திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கு. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கும் அவங்களுடைய ஓன் வெப்சைட்ல இந்த அறிவிப்புகள் வந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம சுருக்கமா பார்த்துருவோம். நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் 50% மானியத்தில் விவசாய நிலம் வாங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்குடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், அதாவது தாட்கோ மூலமாக நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்கள் சமூக பொருளாதார நிலையில் மேம்பாடு அடையும் பொருட்டு 50% மானியத்துடன் கிரயத் தொகையினை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் குறைந்த வட்டியில், அதாவது 6% வட்டியில் கடனாக பெற்று வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது தாட்கோ மூலமாக நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவர்கள் விவசாயிகளா இருக்கணும் அல்லது விவசாயம் சார்ந்த தொழிலாளர்களா இருக்கணும். அவர்கள் சமுதாயத்தில் பொருளாதார மேம்பாடு அடைவதற்காக இந்த 50% மானியத்தில் நிலம் வாங்கக்கூடிய அந்த திட்டமானது செயல்படுத்தியிருக்காங்க. இதுல கிரைய தொகையை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில 6% வட்டியில கடனா பெற்று தரப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்கள் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பீட்டின்படி திட்டத்தொகையில் 50% அல்லது அதிகபட்சம் 5,00,000 வரை மானியம் விடுவிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு 100% முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சந்தை மதிப்பீட்டின்படி நீங்க வாங்கக்கூடிய அந்த நிலத்துக்கு 50% மானியம் அல்லது 5,00,000 வரையிலான மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு 10,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதுல 50%, அதாவது 5,00,000 ரூபாய் அரசாங்கம் சார்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு 15,00,000 ரூபாய் நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல அவங்க 50% கொடுப்பாங்க. அதாவது 15,00,000 அப்படின்னா 7,00,000 கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சமா 5,00,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ 10,00,000 ரூபாய் நீங்க வங்கியில இருந்து கடன் வாங்கிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 5,00,000 தமிழக அரசு உங்களுக்கு மானியமா கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் இது ரெண்டுத்திலயுமே விலக்கு அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. முத்திரைத்தாள் கட்டணமும் பதிவு கட்டணமும் உங்களுக்கு கிடையாது, ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தற்போது பயனாளிகள் பங்குத்தொகை இல்லாமல் மானியத்தொகை போக எஞ்சிய கிரையத்தொகையினை தேசிய பட்டியலினத்தோர் நிதி மேம்பாட்டு கழக நிதியிலிருந்து பயனாளிகளுக்கு 6% வட்டியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்குவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா application.thoughtco.com இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். அல்லது நீங்க பழங்குடியின வகுப்பினரா இருந்தீங்க அப்படின்னா fast.thoughtco.com உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதற்கான தொலைபேசி எண் கொடுத்திருக்காங்க. அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து நீங்க உங்க கேள்விகளை கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்திருக்காங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். லேண்ட் பர்ச்சேஸ் ஸ்கீம், அதாவது நிலம் வாங்கும் திட்டம். இதுல என்னென்ன தகுதிகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த மகளிருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மகளிர் இல்லாத குடும்பங்களின் கணவர் அல்லது மகன்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்க குடும்பத்துல மகளிர் இருக்காங்க அப்படின்னா நீங்க மகளிர் பேர்ல இந்த நிலம் வாங்குவதற்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதற்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க. அப்படி மகளிர் இல்லாத பட்சத்துல நீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் அல்லது மகன்கள் பேர்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணவங்க கூடியவங்களுடைய வயது பார்த்தோம்னா 18ல இருந்து 65 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, விண்ணப்பதாரர்
விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக இருக்க வேண்டும். விவசாய கூலி வேலை செய்பவராகவும் இருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க விவசாயம் செய்யறவங்களா இருக்கணும் அல்லது விவசாய கூலி வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர் மற்றும் அவர் குடும்பத்தினர் தாட்கோ திட்டத்தின் கீழ் இதுவரை மானியம் எதுவும் பெற்றிருக்க கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த தாட்கோ திட்டத்தின் கீழே எந்த மானியமும் வாங்கியிருக்க கூடாது. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது ஒருவர் ஒரு முறை மட்டுமே மானியம் பெற தகுதியுடையவர். ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு முறை மானிய உதவி பெற்றால் பின்னர் அவர் தாட்கோ செயல்படுத்தும் சிறப்பு மைய உதவியுடனான பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியற்றவர் ஆகிறார் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த தாட்கோ திட்டத்துல நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு உதவியும் நீங்க பெறாமல் இருந்தால் தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். ஆல்ரெடி நீங்க ஏதாவது தாட்கோ திட்டத்தின் கீழ் உதவி பெற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியாது. அடுத்தது இந்த நிலம் வாங்குவதற்கான நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க உத்தேசித்துள்ள நிலத்தை விண்ணப்பதாரரே தெரிவு செய்ய வேண்டும். அதாவது எந்த நிலம் வாங்குறீங்க, எங்க வாங்குறீங்கன்றத வந்து விண்ணப்பிக்கக்கூடிய அவரே தான் வந்து முடிவு செய்யணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிலம் விற்பனை செய்பவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் அல்லாத பிற இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் வந்து சொல்றாங்க. அதாவது இப்போ நீங்க நிலம் வாங்க போறீங்க அப்படின்னா அவர் வந்து யார்கிட்ட நீங்க நிலம் வாங்குறீங்களோ அவர் வந்து ஆதி திராவிடரோ அல்லது பழங்குடியினராகவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. மற்ற இனத்தை சார்ந்தவராக வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து இத்திட்டத்தின் கீழ் நிலமற்றவர்கள் அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நஞ்சு நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம்னு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க நிலம் வாங்குறீங்க அப்படின்னா நஞ்சு நிலமா இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்க 2.5 ஏக்கர் வரைக்கும் தான் வந்து வாங்க முடியும் அதிகபட்சம். அதுக்கு மேல வாங்க முடியாது. அதே போல புஞ்சை நிலமா இருக்கு அப்படின்னா நீங்க 5 ஏக்கர் வரைக்கும் வாங்கிக்கலாம். அதுக்கு மேல வாங்க முடியாது. 5 ஏக்கருக்குள்ள வாங்கலாம். அதுக்கு மேல வாங்க முடியாதுன்னு வந்து சொல்றாங்க. அடுத்து சார் பதிவாளர் அலுவலக இணையதளம் வாயிலாக அல்லது நேரிலோ நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு மற்றும் சந்தை மதிப்பு பெற வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிலத்தோட வழிகாட்டி மதிப்பு என்ன ரேட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க பெற்றிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நிலத்தின் சந்தை மதிப்பீட்டின்படி திட்டத்தொகையில் 50% அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் விடுவிக்கப்படும் வந்து சொல்றாங்க. ஸோ இது நம்ம முன்னவே பார்த்த மாதிரி தான் 50% அல்லது 5 லட்சம் வரைக்கும் வந்து மானியம் கொடுக்குறாங்க. அடுத்து விண்ணப்பம் செய்த மகளிரின் பெயரில் அல்லது மகன்கள் அல்லது கணவர் பெயரில் மட்டுமே வாங்கப்படும் நிலம் பதிவு செய்யப்பட வேண்டும் வந்து சொல்றாங்க. நீங்க நிலம் வாங்கக்கூடியது மகளிர் பெயரிலோ அல்லது மகன்கள் பெயரிலோ அல்லது கணவர் பெயரிலோ தான் வந்து இந்த நிலம் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் வந்து சொல்றாங்க. மற்ற வேற யார் பேர்லயும் வந்து செய்யப்படக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இத்திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு 100% முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ இதுல வந்து முத்திரைத்தாள் கட்டணமோ அல்லது பதிவு கட்டணமோ உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. அடுத்து வாங்கப்படும் நிலத்தினை விண்ணப்பதாரர் 10 வருடங்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது. ஸோ நீங்க இந்த திட்டத்துல நிலம் வாங்குறீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால நிலம் விற்பனை செய்ய முடியாது. விற்பனை செய்யவும் கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிலம் வாங்கியவுடன் தாட்கோ மாவட்ட மேலாளர்கள் சார் பதிவாளரிடம் தெரிவித்து இந்நிலத்தில் 10 வருடங்களுக்கு விற்பனை செய்யாதவாறு வில்லங்கம் ஏற்படுத்த வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலமானது உங்களால 10 வருடத்துக்கு வேற யாருக்கும் வந்து விற்க முடியாதுன்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்து இந்த திட்டத்துக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க எஸ்சியா இருந்தீங்க அப்படின்னா application.thoughtco.com இந்த வெப்சைட்டை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அல்லது நீங்க எஸ்டி பழங்குடியினரா இருக்கீங்க அப்படின்னா fast.thoughtco.com இந்த வெப்சைட்டை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த பேஜ்ல கிளிக் ஹியர் டு அப்ளை இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல இஸ் அப்ளிகண்ட் பிலாங் டு எஸ்சி இதுல நீங்க எஸ்சி அப்படின்னா எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அடுத்து சப்காஸ்ட் கேக்குறாங்க. இதுல உங்களோட சப்காஸ்ட் என்னன்னு கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஜெண்டர் கொடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னன்றத கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஸ்கீம் நேம் வந்து கொடுங்க. ஸோ லேண்ட் பர்ச்சேஸ் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது go to fill your application அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா document to be enclosed with the application அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்புறம் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் அந்த சர்டிபிகேட், அடுத்து செல்ஃப் அக்ரிமெண்ட், அதுக்கடுத்து சர்டிபிகேட் ஆன் லேண்ட் டென்யூர் ஃப்ரம் விஏஓ அந்த சர்டிபிகேட், அடுத்து 25 வருஷத்துக்கான அந்த சர்வே நம்பர் லேண்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண சொல்றாங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆஃப் த லேண்ட் செல்லிங் பார்ட்டி நீங்க யார்கிட்ட இருந்து நிலத்தை வாங்குறீங்களோ அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் வந்து கேட்கறாங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது நம்ம பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து
பார்த்தீங்கன்னா, ஹேவ் யூ அப்ளைடு த்ரூ மக்களுடன் முதல்வர் கேம்ப். நீங்க இந்த திட்டத்துக்கு மக்களுடன் முதல்வர் அந்த கேம்ப் மூலமா நீங்க விண்ணப்பிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த திட்டத்தின் கீழ நீங்க விண்ணப்பிச்சா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த நம்பரை வந்து இங்க நீங்க என்டர் பண்ணுங்க. அப்படி அதுல விண்ணப்பிக்கல அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. இங்க அப்ளிகேஷன் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த நீங்க கொடுத்த அந்த நேம் வந்து ஃபாதரா அல்லது ஹஸ்பண்டா அப்படின்றதையும் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் வந்து கேட்குறாங்க. அந்த நேம் வந்து இங்க கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு, முனிசிபாலிட்டியில இருக்கா, டவுன் பஞ்சாயத்துல இருக்கா, இல்ல பிளாக்ல இருக்கா அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பஞ்சாயத்து எதுல வருது அப்படின்றதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வார்டு நம்பரையும் வந்து இங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் த வில்லேஜ், எந்த வில்லேஜ்ல இருக்கீங்க, பின்கோடு என்னன்னு கொடுங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணுங்க. ஏன்னா இது மூலமா தான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க யூஸ்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஓட்டர் ஐடி, இபி நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் வந்து ஆப்ஷனலா தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் அதெல்லாம் வந்து கொடுங்க. அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ரிலீஜியன், எந்த ரிலீஜியன்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க கொடுங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கான்னு கேக்குறாங்க. இருந்தது அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேக்குறாங்க. அந்த இன்கம் நீங்க ஆல்ரெடி இன்கம் சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த இன்கம் வந்து இங்க கொடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபேமிலி கார்டு நம்பர், உங்களுடைய குடும்ப அட்டை எண்ணை வந்து இங்க கொடுங்க. அடுத்தது பிரசன்ட் ஆக்குபேஷன் என்னன்றதையும் கேக்குறாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கலாம் இல்ல விட்டுறலாம். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேக்குறாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அல்லது படிக்கலையா, இல்ல 5ஆவதா 8ஆவதா, எஸ்எஸ்எல்சி அந்த மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்பை வந்து நீங்க கொடுத்துருங்க. அதுக்கடுத்து தாட்கோல இருந்து இதுக்கு முன்னாடி நீங்க அல்லது உங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய யாராவது ஏதாவது திட்டத்துக்கு உதவி வாங்கியிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. வாங்கியிருந்தா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த திட்டத்துக்கு நீங்க மக்களுடன் முதல்வர் கேம்ப்ல அப்ளை பண்றீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐடி வந்து கேட்பாங்க. அந்த ஐடியை வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் த லேண்ட் ஓனர் பை த அப்ளிகண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நீங்க யார்கிட்ட நிலம் வாங்க போறீங்களோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. அவங்களுடைய அட்ரஸும் வந்து இங்க கொடுத்துருங்க. இதுல தாலுக், வில்லேஜ், சர்வே நம்பர், எக்ஸ்டென்ட் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் லேண்ட், அதாவது எந்த வகையான நிலம், வெட்லேண்டா அல்லது ட்ரைலேண்டா, அதாவது நஞ்சை நிலமா புஞ்சை நிலமான்னு வந்து கேட்குறாங்க. அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது டோட்டல் காஸ்ட் ரெக்வயர்டு. ஸோ நீங்க அந்த நிலத்துக்கான மொத்தம் மதிப்பு எவ்வளவு ஆகுது அப்படின்றத நீங்க இங்க மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த லேண்ட் ஓனர், அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் இந்த இடத்துல கொடுங்க. அதுக்கு அடுத்தது மீன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், இதுல பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன், தாட்கோ சப்சிடி, பேங்க் லோன், டோட்டல் காஸ்ட், நேம் ஆஃப் த பேங்க், பிரான்ச் நேம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா அது என்னன்றதை நீங்களே தான் வந்து பார்த்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல தாட்கோவோட சப்சிடி எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல டோட்டல் காஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா 31, அதுல நீங்க ஒரு அமௌண்ட் என்டர் பண்ணுங்க. நான் ஒரு 15 லட்சம் வந்து என்டர் பண்றேன். அப்படி என்டர் பண்ணும்போது உங்களுக்கு சப்சிடி எவ்வளவு வருது, பேங்க் லோன் எவ்வளவு வருது, டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வருது அப்படின்றதையும் அங்க கொடுத்துருவாங்க. ஸோ நான் இப்போ ஒரு 15 லட்சம் என்டர் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தாட்கோ சப்சிடி பாத்தீங்கன்னா 5 லட்சம் வந்திருக்கு. பேங்க் லோன் வந்து 10 லட்சம் வந்திருக்கு. டோட்டல் காஸ்ட் வந்து உங்களுக்கு 15 லட்சம் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ அடுத்ததான் நீங்க எந்த பேங்க்ல இருந்து நீங்க லோன் வாங்க போறீங்க அப்படின்றதையும் இங்க நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோடைய பிரான்ச்சையும் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ளிகன்ட்டுடைய போட்டோ, உங்களுடைய போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட், அதுல வந்து ஃபேமிலி கார்டு அல்லது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இதுல ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிட்டுங்க. இதுல நீங்க அப்லோட் டாக்குமெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதே போலதான் கம்யூனிட்டி சர்டிபிகேட், அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் இன்கம், இது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏஜ் ப்ரூஃப், அதுக்காக நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட டிசியோ அல்லது ஓட்டர் ஐடியோ இல்ல டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு ஏதாவது வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அதையும் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன்,
இதில் நீங்கள் டிசி, மார்க் ஷீட் அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இங்கே பயன்படுத்தி அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் ஸ்கீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அக்ரிமெண்ட், நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டதை வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அடுத்தது சர்டிஃபிகேட் லேண்ட் டென்யூர் ஃப்ரம் விஓ கிட்ட இருந்து நீங்கள் வாங்கினீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த லேண்ட் சம்மந்தமான சிட்டா அடங்கல் லேண்ட் டாக்குமெண்ட், இதை வந்து 25 வருஷத்துக்கான அந்த டீட்டெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் த செல்லிங் பார்ட்டி, நீங்கள் யார்கிட்ட நிலம் வாங்குறீங்களோ அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்து இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கேப்சா கூட என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பரை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து கேட்கும், அதை என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய விண்ணப்பத்துடைய நிலை என்ன அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.